சொல்ல முடியாது. ஆனா அறநிலைத்துறையில அவர் நிறைய ஏதோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கவர்மெண்ட் மீட்டா ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு நார்மல் முருக பக்தரா, ஈசனை வணங்குற ஒரு பக்தரா என்னோட கோரிக்கை அது. நான் அது நிறைவேறினா சந்தோஷம். நேத்து வந்து அவர் வந்து கோயிலுக்குள்ள விடாம 1/2 மணி நேரம் காக்க வச்சு உள்ள அனுப்புனதே பாத்தீங்கன்னா மக்கள்ல என்ன பதிவு போடுறாங்கன்னா, நீங்க செஞ்சது எதிர்வினை. நீங்க முன்னாடி போறப்ப பொதுமக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன சார் விஐபி வழியான்னு கேக்குறப்ப அவர் போய் திட்டினாரு. அதெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கல்ல. அதுக்கு பதில் தான் இது, கடவுள் இருக்காரு, கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னு எவ்வளவு பேர் பதிவு பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ண தப்புக்கு நிச்சயமா அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. சார் பட்ஜெட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு அறிவு இல்லை சார். அதெல்லாம் அன்புமணி அண்ணன் நிறைய பேசியிருக்காரு. நான் அன்புமணி அண்ணனை ஃபாலோ பண்றேன். சௌமியா அண்ணி வந்து நிறைய அதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க பேசின கருத்துல இருந்து நான் சொல்ற சில விஷயங்கள், விவசாயிகளுக்கான அந்த தொகையை வந்து ரொம்ப உயர்த்தணும். 10% தான் பட்ஜெட்ல இருந்து விவசாயிகளுக்கு வந்து வேளாண் பட்ஜெட்டுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. அது ரொம்ப 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 குறைவு. நம்ம வந்து அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு ஆனா மானியத்தை வந்து முழுக்க ரத்து பண்ணணும். வெறும் 75,000 35,000 ரத்து பண்ணது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நீங்க அப்புறம் இப்போ புதுசா வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் விவசாயத்துல இடஒதுக்கீடு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நேத்து பட்ஜெட்ல அது வந்து ரொம்ப தப்பு. நம்ம கல்வியில வேலை வாய்ப்புல அந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்ததால இன்னைக்கு நிறைய சாதிய முரண்கள் மக்கள் மனசுல இருக்கு. நீங்க விவசாயத்துல அதை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் நாங்க வந்து சலுகை விலையில டிராக்டர் வாங்கிக்கலாம், சலுகை விலையில உரம் வாங்கிக்கலாம், சலுகை விலையில ஷீட் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது இன்னும் மக்கள் மத்தியில பிரிவினை தான் ஏற்படுத்துமே தவிர அது வந்து ஒரு ஒற்றுமையை வளர்க்காது. அவங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க நம்ம நம்புறாங்களோ அவங்கள திருப்திப்படுத்தினா போதுன்ற நிலைமையில தான் இந்த பட்ஜெட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் பர்சனல் கருத்து அது. அது அப்படி இருக்க வேணாம். எல்லாரும் உங்களை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக அரசை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எல்லாருக்குமான அரசா தான் நடந்துக்கணும். குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் இந்த அரசு வந்து ரொம்ப சப்போர்ட்டா நிக்கிற மாதிரி காட்டிக்க வேணாம். நல்லா இல்ல. சில கோரிக்கைகளை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் இந்த பட்ஜெட் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். சார் சார் பெரிய கோரிக்கை என்னன்னா சார், நான் எங்க ஊர்ல பாத்துருக்கேன், திண்டிவனம் பக்கமே நெல் மூட்டைகள்ல அடுக்கி வைப்பாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1000 நெல் மூட்டை இருக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சா கூட அந்த நெல் மூட்டையில இருந்து நிறைய செடி முளைச்சி வரதை பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை நெல் அதெல்லாம் அந்த மழையில தண்ணியில பெஞ்சு ஊறி போயிடுச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து பீர் ஃபேக்டரிக்கு கம்மி விலைக்கு வித்துருவாங்க. இது வந்து தடுக்கணும்னா தானிய கிடங்குகள் அமைக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஷீட்டாவது போட்டு அந்த ஷீட்டுக்குள்ளேயாவது நெல் மூட்டைகளை வைக்கணும். அந்த பட்ஜெட்டுமே அப்படிதான் இருக்கு, ஒரு தலைபட்சமாக தான் இருக்கு. அது இல்லாம எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் போய் சேர்ற மாதிரி அடுத்த பட்ஜெட் தாக்கல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான்.